ஆழ்துளை கிணற்றுக்குள் விழுந்த சிறுவனை மீட்க முயன்ற தீயணைப்பு படையினர் போராட்டம் வீணானது. இதெல்லாம் வழக்கமானதுப்பா. தமிழக வீராங்கனை சாதனை. இதெல்லாம் சகஜமானதுப்பா. மாவோயிஸ்டுகள் மூலம் கடத்தப்பட்டார் கலெக்டர். இதெல்லாம் சாதாரணமாப்பா. யோ, என்னையா எவ்வளவு பெரிய விஷயத்தையும் மகா கேவலமா பேசிட்டு இருக்க? உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன? இந்த ஆளு நீத்து போன சோறும் புளிச்ச மாவையும் தின்னுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். 3 புருஷனை வச்சிருக்க கோமதி இந்த ஆளு 4ஆவது புருஷனா வச்சிருக்கப்பையும் இவன் கவலைப்படல. 8th வீட்டு கதிரேசன் இந்த ஆளு பொண்டாடியை கூட்டிட்டு போனப்பையும் இவனுக்கு கவலை இல்லை. இப்படித்தான் சொந்த பிரச்சனைக்கே கவலைப்படாத இந்த நாதாரி பேக்கிட்ட நீ எதுக்கு வெட்டியா பேசிட்டு இருக்க? வேலையை போடுறான். இவன் விளக்குன அன்னைக்கே உன்னை இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என் பொண்ணு அமெரிக்காவில், அந்த வீட்டு கோமதிக்கு பிறந்தது தானே. என் பையன் ஆப்பிரிக்காவில். கதிரேசன் மகன் தானடா. ஒழுங்க மரியாதையா ஓடி போயிரு. இன்னொரு தடவை பேண்ட் ஷர்ட்டை இன்செர்ட் பண்ணி பார்த்தேன், ராடை வச்சு பேக்கில் எடுத்துருவேன். ஓடி போயிரு. ஓ சிட்டி பசங்களா. உனக்கு என்னண்ணே வேலைண்ணே? ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டேன். என்னைக்குமே அழுகி போன பழத்தை வச்சு அபிஷேகம் பண்ண நினைக்க கூடாது. புரியலையே ஒன்னும். நாளைக்கு காலைல குளிச்சு புட்டு நேரா கண்ணாடி முன்னாடி போய் நில்லு, எல்லாம் புரியும். ஒன்ன போய் கேட்டேன் பாரு. போயா போடா, போய் வந்துட்டான் 50 வயசுல ஆட்டிக்கிட்டு. அவன் கிடக்க விடு மச்சான். இவன் வருத்தண்டா, பேலன்ஸ் இல்லாத போன்ல எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு. சரி தோழா, உன்கிட்ட பேலன்ஸ் இருக்குல்ல மச்சான்? அவசர சவாரி ஒன்று இருக்குடா. இன்னைக்கு சவாரி வாரி இருக்குன்னு சொல்லி எஸ்கேப் ஆன மம்மனை உனக்கு சமாதி கட்டிடுவேன். வாடா சொல்றா. நானே வெறுத்து போயிருக்கேன்டா. ரியல் எஸ்டேட்டே ரொம்ப டல்லாக இருக்கும்ல. முள்ளங்கி கரெக்டாக இருந்தால் பேசலாம். பூதந்தாண்டா மச்சான், 4 பரம்பரையாக வச்சுருக்காங்க. சரிடா மச்சான். டேய் மாப்பிள்ள, அட்டைப்பட முடியுமா? அதான் திருச்சியில் ஆதி இருக்கானடா, அவன்கிட்ட வேணா கேட்டு போகிறேன். ஒரு அட்டைக்கு 3 என்ன பார்ப்போம். சொல்கிறேன் மாப்பிள்ள. ஓகேடா. என்ன சூரி, வெறி தீர அடிச்சியா? என் வெறி ஒன்றும் அடங்கலண்ணா. அப்போ உன்னால முடியற மட்டும் முருகேச அடி. அண்ணா சொல்றது நான்டா, அடி. அடிச்சிருவானே. நான் சொல்றேன் அடி. இப்போ என்ன செய்யறேன்னா தெரியுண்ணே. என்ன யோகா உங்களை அடிக்க வந்தான், தடுக்க வந்த என்ன இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டான்னு போலீஸ் ஸ்டேஷனில் பிராது கொடுக்கணும். இந்தா கிளம்பு. குடி. நல்லா அடிச்சியா? இப்போ சந்தோஷம் தானே? வீட்டுக்கு ஒரு கட்டு கொடுத்து அனுப்பு. சாப்பிடு. உலகத்தில் ரொம்ப பாவியும் ரொம்ப கொடுத்து வச்சதும் நாம தான். நீ ரெஸ்ட் எடு.
என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீண்டாம இருந்தது இப்போ ரொமான்ஸ் லுக்கெல்லாம் வருது. போன பிறவியில் நீ ஏதோ பாவம் பண்ணியிருக்க. அதனால தான் உனக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன். எப்படி? நீ எனக்கு கிடைச்சிருக்கல்ல. சீ. இப்படியே முறைச்சிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? காசு இல்லாதவன் கத்துனா காதில் விழாது சார். சாட்சி அப்படி இருக்கு. ரத்தம் வர வரைக்கும் பிரச்சனை இல்லை. பந்தா செக்ஷன் வேறு சேஞ்ச். நீ தான் காரணம் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. என்ன நடந்தது நீ சொல்லு. சார் சட்டமும் சாட்சி என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க சார். யாருக்குடா அதில் சாப்பிட மாட்டார் போ. சார் நான் சாப்பிட்றேன். மொத்தம் அடிச்சிருந்தா காலேஜ் போறீங்களா? போலீஸ்காரங்களுக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? ஆவுனா போலீஸ் அராஜகம் மொழிகன் கோஷம் மட்டும் போட தெரியுதுல்ல. இனிமேல் அடி தடின்னு ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்தீங்க முட்டி தட்டி விடுவேன். கையெழுத்து போட்டு போ. உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா? நீ படு. வீட்டுக்கு போலாம் வாப்பா. அப்பா என்னப்பா பண்ற நீ? என்ன ஜாமீன் எடுத்துட்டு வரீங்களா? அந்த பையனுக்கு உதவி பண்ணதுன்னா இது தப்பு. உங்களை மாதிரி அட்டைப்பூச்சிகளுக்கு மத்தியில் மாட்டிக்கிட்டேன் பொண்ணுங்களுக்கு அவன் தான் ஆதரவு தரேன். அதான் அக்கா தங்கச்சி 2 பேருக்கும் ஆதரவு கொடுக்குறான் போல. அது உங்க கொலை புத்தி. எத்தனை கெத்த இந்த உலகத்துல இருக்கான். அவன் வந்தா நீ தூங்க மாட்ட. என்ன என் ஆளை நீ எப்படி அடிப்ப? நான் அடிப்பேன். என் பொண்டாட்டி அடிப்பா. நீ எப்படி அடிப்ப? தாய் போது விட்டுருமா பாயா அப்படி ஏண்டி அங்க வளர்க்கறது ஏன் படத்துல உரசி பாக்குறது அவன் உடம்புலையா? என்னடி உனக்கும் அப்பனுக்கும் ஆத்தா நினைப்பு மறந்து போச்சா? உங்க காலை புடிச்சு கேக்குறேன். எங்க அம்மாவை பத்தி மட்டும் பேசாதீங்க. ஏய் என் வீட்டுக்காரர் தெருவுல போற 4வது 3வது படிக்கிற காளியாங்குட்டி கூட வாடா போடான்னு கூப்பிடுது. அதையெல்லாம் ஏன் பொறுத்துட்டு இருக்கே தெரியுமா? அவர் இளமை என்னைக்கும் அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக தான். அதுக்கு நீயும் பாய் விரிச்சா தாண்டி முடியும். நாளைக்கு ராத்திரி நீ என் வீட்டில் இருக்கணும். இருக்க. நாளைக்கு நீ பாய் விரிக்கல, நான் விரிக்கிறேன். ஆடைய உன் குடும்பத்துக்கும் அவன் குடும்பத்துக்கும். நம்ம இப்படி சொல்லிட்டு